இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இப்போ என் பணம் வரணும். பணத்துக்கு இப்ப எங்க போகணும்? ஒரு வாரத்துல வட்டியோட தரேன்னு சொல்லி வீட்டை அடமானம் வச்சுதானே பணம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப உடனே பணம் வேணும்னு கேட்டா எப்படி சார்? உனக்கு பணம் கொடுக்கும் போது நீ வக்கீல்னு தெரியலையா? இப்பதானே தெரிஞ்சது எனக்கு. நீ பாட்டுக்கு பணத்தை கொடுக்காம எம்எல்ஏ கேஸ் போட்டினா இந்த வம்பே வேணாம்பா. மரியாதையா என் காசை வட்டியோட எடுத்து வை. சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வரும்போதே எலெக்ஷன் ஸ்குவாடுன்னு சொல்லி மொத்த பணத்தை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்க சார். நாங்களே கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களாடா வக்கீல் என்னமா கதை சொல்றாருன்னு? இல்ல சார், நீ வக்கீலா போனது பதிலா பேசாம கதை எழுத போயிருக்கலாம். நல்ல வருமானம் வந்திருக்கும். ஏங்க அப்படி இல்ல இல்லைங்க, உண்மையாவே எங்க பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. எங்களை நம்புங்க. ஓஹோ, இவரு மட்டும் தான் ஃப்ராடு நினைச்சா மொத்த குடும்பமே அப்படிதான் இருக்கும் போல இருக்குது. து, இதெல்லாம் ஒரு குழப்பா? ஹலோ, மரியாதையா பேசுங்க. கடன் வாங்கிட்டா உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? ஓ, ரோஷம் வருதோ? அதே ரோஷத்தோட என் பணத்தை இப்பயே எடுத்து வைக்க. இல்ல நடக்கிறதே வேற. யோ, நீ என்னயா பண்ணுவ? நாலு அடியால கூட்டின்னு வந்துட்டா நாங்க பயந்துருவோமா? ஒழுங்கா போயிரு, இல்லனா போலீஸ கூப்பிடுவோம். என்னது? கொடுத்த பணத்தை கேட்டா போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடு. கூப்பிடு. ஏய், ஓடி போடின்லாம் பேசினா மரியாதை கெட்டுடும். யோ, என்னையா பணத்தை வாங்கிட்டு பொம்பளைகளை விட்டு பேசுற? சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார். நான் எப்படியாவது உங்க பணத்தை கட்டிடுவேன் சார். எப்படியா கட்டுவ? உன்கிட்ட என்ன இருக்கு? உன் பொண்ணுங்க 2 தான் இருக்கு. அவங்கள வச்சு கட்டுவியா? ஏய், என்னடா சொன்ன? ஏய், என் பணத்தை வாங்கிட்டு ஏன் சட்டையை பிடிக்கிறியா? மாமா, யாரு மேலடா கை வச்ச? ஏய், எவ்வளவு திமிருடா உனக்கு? ஏய், யோ, விடுடா. விட்றா. விட்றான்னு சொல்றேன்ல. விட போறியா இல்லையா? விடு. ஏய், விடு. அசிங்கப்படுத்துறா? விடுமா.